எங்க வீட்டுல நான் ஹேங்கோவர் நண்பர்கள் இருடா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்கலாம்டா. வீடியோ இன்ட்ரோவே கொடுக்க வர மாட்டாங்கடா. இருடா அவன் சேனல் பேரை ஃபர்ஸ்ட் சொல்றான். அதெல்லாம் தனியா போட்டுக்கங்கடா. இதோட இப்ப வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். இது ஹேங்கோவர் நண்பர்களே, 2 நாளைக்கு நான் ஹேங்கோவர் டேக் ஓவர் பண்ணலாம்னு இருக்கோம். ஒரு 8 பேர் சேர்ந்து ஹேங்கோவர் டேக் ஓவர் பண்ணிக்குவோம். இந்த சீரிஸ் மட்டும் ஹரி வித் ஹேங்கோவர் இல்ல, ஹரி இன் ஹேங்கோவர் இல்ல, கேங் இன் ஹேங்கோவர். சேனல் பேர்ரா, சேனல் பேர்ரா. இது ஹேங்கோவர் சேனல் நேம் தான். சேனல் பேர் தானே ஹேங்கோவர். சொல்லக்கூடாது. பரவாயில்லடா. பொண்ணு வீட்ல இருந்து பார்த்தா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏய் என்ன பாத்தாச்சா உங்களுக்கு? இன்னும் இல்ல பார்த்தாங்கன்னா இன்னும் எந்த பொண்ணுனே பார்க்கல. இருடா சரியா, 100 வீடியோ போட்டுரும். அதுக்குள்ள உன் கல்யாணத்துக்குள்ள 100 வீடியோ போடுறோம். இவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். என்ன வந்து அப்பாவி உன் மூஞ்சி கம்மன் பிளர்ல போட்டுறான். எல்லாம் போட்டுடலாம். சீரியஸாவே உன் மூஞ்சி மட்டும் பிளர் பண்ணிக்க. இல்ல இது போட்டுரு. எது ஸ்மைலி? சரி ஓகே, ஏதோ ஒண்ணு போடலாம். எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இவ மூஞ்சி அப்பட்டமா காட்டப்படும், கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த தம்ப்நெயிலே தூக்கி உன் மூஞ்சியை தான் வைக்க போறான். கண்டிப்பாக தம்ப்நெயில்ல இவன் மூஞ்சி தான் முன்னாடி ஜூம் போட்டு வைக்கப்படும், கவலைப்படாதீங்க. இப்ப எல்லாம் பசங்க எல்லாம் கிளம்பி இருடா இன்னும் என்ட்ரி கொடுக்கடா. வெல்கம். நான் சொல்லல இல்லடா, வெல்கம் டு ஹேங்கோவர் vlog. இவன் பேசுறது கொஞ்சம் கரகரன்னு இருக்கும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பரவாயில்ல. மணி எவ்வளோ? என்னடி வாய்ஸ் இது? மணி எவ்வளோ? 7:45. தெரியுதா? தெரியல. இருடா, மணி 7:45. 9 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வர சொன்னோம். ஒவ்வொருத்தனும் எப்படி எனக்கு தெரிஞ்சு 9 தான் வருவான்னு நினைக்கிறேன். பேசுறா தோழரே, பேசுங்கள். நன்றி, வணக்கம். நாங்க இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் நண்பர்களே, அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க விஸ்வாபாய், நீங்க எதுக்கு பாண்டிச்சேரி வரீங்க? நாங்க பாண்டிச்சேரி எதுக்கு போறோம் அப்படின்னா, அங்க இருக்க கடல் பார்க்க போறோம். அப்புறம் அங்க இருக்க கோயில் குளம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு, கோயில்லாம் நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல இருக்க நல்ல நல்ல கடைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் விசிட் பண்ணி பார்க்க போறோம். எங்களோட என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சரி, பாண்டிச்சேரி போய் கோயிலுக்கு போறேன்னு சொன்னா இந்த வீடியோல எவனும் நம்ப மாட்டான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நாங்க ஹேங்கோவர் சேனல்ல வந்து கேள்வி கேட்கறோம், நீங்க எதுக்கு பாண்டிச்சேரி போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அது பாண்டிச்சேரினாலே நாங்க கிளம்பி போயிடுவோம், கிளம்புனாலே பாண்டிச்சேரி போயிடுவோம். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அவ்வளவுதான். ட்ரெயின் ஏறிட்டோம் நண்பர்களே, அவ்வளோதான். ஆக்சுவலாக நண்பர்களே, நாங்கள் இப்போது சேலம் ஜங்ஷனில் இறங்கிட்டோம். அடுத்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 5லேருந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போகணும். பிளாட்ஃபார்ம் 1 தான்டா, பிளாட்ஃபார்ம் 1 போகணும். இப்போ அங்கே வந்து நமக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின்? 1:20 நைட்டு அந்த ட்ரெயின் தான் பிடிக்கணும். நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டு அதில் நான் உங்களுக்கு vlog பண்ணுறேன். ஏன்னா 1 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்குது வெயிட். ஆமாம், 1.5 மணி நேரம் இருக்குது. இறங்கி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு பாருங்கள். காட்ட முடியாது, அவனுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆமாம், அவன் ஒருத்தவங்க மட்டும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு விட்டுட்டோம். எல்லாரும் பூரா போயிலும் ஆளுக்கு ஒரு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கானுங்க. ஆக்சுவலாக பாண்டிச்சேரி போயிட்டும் பூரா போயிலும் இந்த மாதிரி ரூமில் படுத்துக்கிட்டு போனை தான் நோண்டிக்கிட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒருத்த மட்டும்தான் என்னென்ன ட்ரெயின் வருது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ட்ரெயின் ஆக்சுவலாக வந்துருச்சு. இவன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 பேர்த்துக்கு ஒரு கோச்லேயும் இன்னொரு 3 பேர்த்துக்கு வேறு பெட்டிலையும் S4 S7 பிரித்து விட்டாங்க. இந்த 3 பேர்த்துக்கு மட்டும் தனியாக இருக்குல்ல, அந்த 3 பேர்த்தில் நான் வந்தே ஆகணும்னு மச்சான் நிற்கிறான். அதுதான் ஏன்ட்டு தெரிய மாட்டேது. அவ்வளோதான். மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மாப்பிள்ள, இந்நேரம் உனக்கு ஏதோ பொண்ணு தடவை மாதிரியே இருக்கும்ல. பாண்டிச்சேரி ஸ்டேஷனுக்கு போகிறேன். பொங்கல் வடா, இட்லி வடா. ஆக்சுவலாக ட்ரெயின் ஏறிட்டோம், தூங்க போகிறேன். பயங்கரமாக தூக்கம் வருது. ஆக்சுவலாக உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பை. நன்றி. சந்திச்சுக்கலாம். உள்ள ஒன்று இன்னும் கொஞ்சம் வேகமாக தான் தெரியல.
இந்த ட்ரெயினே நான் தான் காப்பாற்றுறேன். திருப்பூர்லேருந்து அதுக்கு தானே வந்திருக்கோம் பாண்டிச்சேரிக்கு. அவ்வளோதான் வேகமாயிடுச்சு சாமி. கீரை போட சொல்லலாம் ஸ்டார்ட் ஆகும். இந்த போடுவார் பாரு டிமுக்கு ஒரு அமுக்குவார். ஓகே ஓகே வெறுக்கணும் கிளம்பு வண்டி. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கானுங்க. நான் தான் சொன்னேனே ஹரிது ஹேங் ஓவர் நாங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டோன்னு சொன்னேன்ல. மணி பார்த்திங்கன்னா 5:50 ஆச்சு. விழுப்புரம் வந்துட்டோம். விழுப்புரம் நின்னாச்சு. இன்னும் ஒரு 1 ஹவர்னு நினைக்கிறேன். 45 மினிட்ஸ் to 1 hour போயிடுவோம். பாண்டிச்சேரி சேருவோம். ஏர்லியராக போய்கிட்டு இருக்கு. 7:15 போக வேண்டியது 20 மினிட்ஸ் ஏர்லியராக போய்கிட்டு இருக்காங்க. இது லாஸ்ட் ஸ்டாப்பிங்கே வந்து பாண்டிச்சேரி தான். ஆமாம், லாஸ்ட் ஸ்டாப்பிங்கே பாண்டிச்சேரி தான். பசங்கள் எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க உள்ள. நாங்கள் ஒரு 5 பேர் வந்துட்டு S4ல் இருக்கோம். இன்னும் 3 பேர் வந்துட்டு ஹரி, அப்புறம் இன்னும் 2 பேர் வந்துட்டு S7ல் இருக்காங்க. இங்கேருந்து ஒரு 4 இது தள்ளி. வாங்க போய் பார்ப்போம். எந்திரிச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. நான் எந்திரிச்சிட்டாங்கன்னு பார்த்து சொல்கிறேன். குட் மார்னிங் மாப்பிள்ள. வச்சேன்